ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்டன் கிச்சன். இன்னைக்கு நம்ம கார்டன் கிச்சன்ல பார்க்க போற ரெசிபி ரொம்ப சுவையான கோதுமை ஹல்வா. இந்த கோதுமை ஹல்வா பார்த்தீங்கன்னா வெறும் 10 நிமிஷத்துல இன்ஸ்டண்டா ரொம்பவே சட்டுன்னு எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஹல்வா செய்கிறதுக்கு முதல்ல நான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் தான் நம்ம எல்லா பொருட்களையும் இன்றைக்கி அளந்து எடுத்துக்க போகிறோம். நீங்கள் எந்த கப் எடுக்கிறீங்களோ அதுலேயே எல்லா பொருட்களையும் அளந்து எடுத்துக்கோங்க. அரை டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு, அரை டம்ளர் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க, ஒரு டம்ளர் அளவுக்கு சீனி எடுத்துக்கோங்க, 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க, ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இப்போ பாருங்க, ஒரு பாத்திரத்தில் 2 கப் தண்ணியை நான் இப்போ கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி நல்லா தரன்னு கொதிக்கணும். தண்ணி கொஞ்சம் கூட ஆறிடக்கூடாது. நம்ம கொதிக்கிற தண்ணியை தான் நம்ம ஹல்வால சேர்க்கணும். அப்போ தான் பச்சை வாசனை இல்லாமல் ரொம்ப சூப்பராக கிடைக்கும். இப்போ சைடில் வெந்நீர் தயாராகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இன்னொரு அடுப்பில் ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு சீனியை போட்டுக்கிறலாம். அதாவது 1 கப் சீனி தனியாக ஹல்வாக்கு இருக்கட்டும். அது போக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சீனி நம்ம இப்போ கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அது கூட பாருங்கள், வெறும் அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சீனியெல்லாம் நல்லா கரைஞ்சி அப்படியே நல்லா கேரமலைஸ் ஆகி வரணும். நல்ல கேரமல் கலர்லாம் நமக்கு கிடைக்கணும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யுங்க. இப்போ இந்த சைடு கேரமல் தயாராகிட்டு இருக்கட்டும். இப்போது கேரமல் தயாராகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் நம்ம நெய்யை சேர்த்துக்கலாம். நெய்யை அப்படியே சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நெய் சூடாயிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பை சேர்த்துக்கிறலாம். முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கிறலாம். முந்திரி பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். பாருங்க, முந்திரி பருப்பெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயாச்சு. இப்போ வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திரலாம். இப்போ முந்திரி பருப்பெல்லாம் நம்ம தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ கோதுமை மாவை அப்படியே இந்த நெய்யில் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேம் நல்லா மீடியமில் வச்சுக்கோங்க. கோதுமை மாவு பச்சை வாசனை போய் நல்லா வறுபடட்டும். அது வர லேசாக இந்த மாதிரி ஒரே ஒரு நிமிஷத்துக்கு இதை நல்லா வறுத்து விட்டுக்கிறலாம். அப்போதான் நமக்கு பச்சை வாசனை இல்லாமல் ஹல்வா கடைகளில் கிடைக்கிற மாதிரி பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ பாருங்க, தண்ணியெல்லாம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த தண்ணியை நம்ம கோதுமை மாவில் சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. ஹல்வா கை எடுக்காமல் அப்படி கிண்டிகிட்டே இருக்கணும். பாருங்க, நமக்கு எந்த வித கட்டிகளும் ஃபார்ம் ஆகலை. நல்லா நம்ம கொதிக்கிற தண்ணியை சேர்த்தாச்சு. இப்போவே பாருங்க, மாவு நல்லா வெந்த பதத்துக்கு நமக்கு தெரியும். ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம்.
பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம் சட்டுன்னு. பிகினர்ஸ் கூட மிஸ்டேக்கே இல்லாமல் செய்ய முடியும். நான் சொல்கிற ஸ்டெப்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா கடைகளில் கிடைக்கிற மாதிரி ஹல்வா வந்து உங்களுக்கு கிடைக்கும் பர்ஃபெக்டாக. இப்போ பாருங்க, நமக்கு அப்படியே இப்போவே ஒன்று சேர்ந்து வர ஆரம்பிச்சாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சீனியை சேர்த்துடலாம். சரியா 2 நிமிஷத்தில் நமக்கு எப்படி வந்துருச்சு பாருங்க. இப்போ அப்படியே சீனியை சேர்த்துக்கோங்க. சீனியை சேர்த்த உடனே லேசாக இலக்கம் கொடுக்கும், மறுபடியும் நமக்கு நல்லா சேர்ந்து வந்துடும். பாருங்க, நம்ம கோதுமை மாவை நல்லா வறுத்ததுனால இப்போவே நமக்கு அந்த கலர் பர்ஃபெக்டாகவே இருக்குது. இருந்தாலும் நம்ம இந்த கேரமலைஸும் சேர்க்கும் போது அப்படி பர்ஃபெக்டாக கடையில் கிடைக்கிற கலரில் கிடச்சிரும். நம்ம இன்னைக்கு எந்த விதமான கலரும் சேர்க்க போகிறதில்ல. இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ பாருங்க, நமக்கு கேரமல் வந்து எவ்வளோ சூப்பராக தயாராகிடுச்சின்னு பாருங்க. இப்போ இந்த சைடு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த கேரமலை இந்த ஹல்வாலாம் சேர்த்துக்கறலாம். இது வந்து ஜஸ்ட் நம்ம நல்ல கலருக்காக மட்டும்தான் சேர்க்குறோம். அப்போதான் கடைகளில் கிடைக்கிற மாதிரி பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்க, இப்போ ஒரு 4 நிமிஷம் தான் ஆயிருக்கு. நமக்கு எந்த அளவுக்கு ஹல்வா தயாராகிடுச்சு பாருங்க. அதுக்குள்ளேயுமே எவ்வளோ அழகா பளபளன்னு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இப்போ இன்னும் ஒரு 2 நிமிஷம் இப்படி கலந்து விட்டுட்டு இருக்கலாம். எப்படி பார்த்தாலும் நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள இந்த ஹல்வாவை செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. நினச்ச உடனே சட்டுன்னு செஞ்சிடலாம். நம்ம இதுக்கு கோதுமை பாலெல்லாம் எடுக்க தேவையே இல்லை. பாருங்க எவ்வளோ இன்ஸ்டண்ட்டாக பண்ணிட்டு இருக்கோன்னு. ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துட்டு இருக்கு பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான் நமக்கு ஹல்வா சூப்பராக தயாராகிடும். பொதுவாக நீங்கள் ஹல்வா செய்கிறதுக்கு இந்த மாதிரி நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். முக்கால்வாசி தயாராகிடுச்சு நம்ம ஹல்வா. இன்னும் ஒரு 2 நிமிஷம்தான், அவ்வளோதான் நமக்கு தயாராகிடும். இப்போ பாருங்க, ஒரு 1 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க எப்படி வந்திருக்குன்னு. சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்க. அப்படியே கண்ணாடி பதத்துக்கு நமக்கு கிடச்சாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த முந்திரி பருப்பை அப்படியே சேர்த்துக்கோங்க. வறுத்து வச்சுருந்தோம்ல அந்த முந்திரி பருப்பை இதில் சேர்த்து கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் கலந்து விட்டால் போதும், நமக்கு தயாராகிடும். நான் வந்து பாம்பே ஹல்வா, அதுக்கப்புறமா கேரட் ஹல்வா, இதெல்லாம் எப்படி ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்கிறது அப்படின்ற வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுவரை பார்க்கலைன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் சூப்பராக விட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. அப்படியே கடைகளில் கிடைக்கிற மாதிரியே நமக்கு ஹல்வா கிடச்சிருக்கு.
நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த ஹல்வாவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத மறக்காமல் என்கிட்ட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம கார்டன் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.